நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய ரசிகர் நற்பணி மன்றத்தோட கொடியை நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சாரோ அது மாதிரி தனுஷ் அவர்களும் பிற்காலத்துல ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே நான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்பவே அவருக்கு பாக்குறேங்க. ஏன்பா எதுக்குப்பா புதுசு புதுசா விதவிதமா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் டிவிக்கோட தொண்டனா நான் சொல்றேன்னா நீங்களாம் வாங்கினா மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு அவ்வளோ கொட்டி கிடக்குது, வந்து நல்லது செய்யுங்க. நடிகர்ன்ற ஒரு பேரை வச்சு அந்த டேகை வச்சு உங்களை சப்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே நடிகர்ன்ற ஒரு டேக் தானே உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் திரையில தெரியுற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தரையில ஹீரோ ஆக்க மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு தான் அது கொடுத்து வச்சிருக்கு. தளபதி விஜய் அவர்களை மக்கள் அவ்வளோ உள்வாங்கி இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. தளபதி என்ன இந்த 50 நாளில் மக்கள் பெருமைப்படுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்களாம் வரணும்னா வந்து ஒர்க் பண்ணுங்கண்ணா. ரைட்டா, நீங்கள் எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். வாங்க, எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. தளபதி அண்ணாவோட இணைஞ்சு செஞ்சாலும் சரி, நீங்கள் தனியாக செஞ்சாலும் சரி, தளபதி விஜய் அவர்களே அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். ரைட்டா, மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் போதும். அவர் யார் எங்கிருந்து வந்தாங்கன்னா இந்த நடிகர் அது இதுன்னு டேக் ஊற்றுனாங்க நம்ம யாருமே அதை பற்றி மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. நல்லது செஞ்சால் மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுப்பாங்க. வாங்க, வெல்கம்.